strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 ஓட மேட்ச் 3 ஓட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். பிட்வீன் பால் ராயல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். இந்த ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பால் ராயல்ஸ்க்கு ஒரு ஹோம் கேம் பால்ல நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ராயல்ஸ் சும்மா 9 விக்கெட் வித்தியாசத்துல தரமா வச்சு செஞ்சுட்டாங்க சன்ரைசர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக் டு பேக் லாசஸ் ஃபார் சன்ரைசர்ஸ். அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், புரியுதா உங்களுக்கு? ஸோ டெஃபினெட்லி தே வில் பி டிசப்பாயிண்டட். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செம்ம அடி வாங்கினாங்க வித் ஹியூஜ் நெட் ரன் ரேட் அகைன்ஸ்ட் MI கேப் டவுன். இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹியூஜ் ரன் ரேட்ல தோத்துருக்காங்க. ஸோ செமிஃபைனல் போவாங்களா சன்ரைசர்ஸ்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த எடிஷன்ல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து நின்றுருக்கு. பட் பால் ராயல்ஸ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டோர்னமெண்ட்ல. நம்ம தினேஷ் கார்த்திக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்றாரு பால் ராயல்ஸ்க்கு, நல்லா கீப்பிங் பண்ணாரு, ஒரு சூப்பர் கேட்சும் எடுத்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இந்த ஒரு பர்டிகுலர் பால் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா டீசென்டான பேட்டிங் விக்கெட்டா தெரிஞ்சது பிச் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது. பிளஸ் இது ஒரு டே மேட்ச். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா டே மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது தான் சென்சிபிளான ஒரு ஆப்ஷன். அதுதான் ஏடென் மார்க்ரம் எடுத்தார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ் ஏடென் மார்க்ரம் இன்டர்நேஷனலா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி லீகா இருக்கட்டும் டாஸ் வின் பண்ணாலே போலிங் எடுப்பாரு. இந்த மேட்ச்ல அவர் பேட்டிங் எடுத்ததுல எந்த குறையுமே கிடையாது. ஸோ 20 ஓவர்ஸ்ல 175 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. அப்பவே கிளியர் கட்டா தெரிஞ்சது மேபி ஒரு 15-20 ரன்ஸ் ஷார்ட்டா இருக்காங்களோ சன்ரைசர்ஸ் மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பால் விக்கெட் வந்து ரொம்பவே பிளாட் விக்கெட்டா தெரிஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும். சோ அதனால டெஃபினெட்லி தே வில் பி டிசப்பாயிண்டட். பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 15 ஓவர்ல தே வர் லைக் 115 or 120. சோ அங்க இருந்து ரெக்கவர் ஆகி 175 அடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பாசிட்டிவா அதை எடுத்துட்டு போயிருப்பாங்க, கான்பிடென்டாவும் இருந்திருப்பாங்க. பட் ஏடென் மார்க்ரம் அவர் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நின்று சூப்பரா ஒரு நாக் விளாண்டாரு. ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் சொல்லலாமா? 49 balls 82. பட் மத்த எல்லா பிளேயர்ஸுமே ஒரு பெரிய நாக் யாருமே கூட வந்து சப்போர்ட் பண்ணி விளையாடல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ்ல ஈவன் ஏடென் மார்க்ரமே ஃபர்ஸ்ட் ஒரு 20 பால்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரன் பால் கேம் தான் விளையாடினாரு. அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக் கிராலி, டாம் எபெல்லாம் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பரா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஏடென் மார்க்ரமும் சரி கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இந்த விக்கெட் பிளாட்டா இருந்தாலும் லைட்டா ஒரு ஸ்லோனஸ் இருக்கு. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைமிங் கிடைக்கல, ஏர்லியரா அவங்களுக்கு வந்து டைமிங் கிடைக்கல, அது கிளியர் கட்டா தெரிஞ்சது. பட் ஏடென் மார்க்ரம் ஒன்ஸ் 20 பால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செம்மையா விளையாடி அதை காம்பன்சேட் பண்ணிட்டாரு. எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து 49 balls 82 runs இஸ் a fantastic innings. அதுக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுத்தானும். பட் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் விளையாடுனாரு பாருங்க ஒரு இன்னிங்ஸ் 26 balls 28. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மொமெண்டம் பயங்கரமா மிஸ் பண்ணாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவரு ஒரு 26 balls ஒரு 50 runs அடிச்சிருந்தாருன்னா, அதாவது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 22-25 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 200 டார்கெட் போது பாத்தீங்கன்னா அது சைக்கலாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்டுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுத்துருக்கும். பட் ஆனா அதை அவங்க பண்ணல, அதுதான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் நீங்க பால் ராயல்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஜிப் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் மப்பாக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர்ல வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. பட் லிட்டில் டிசப்பாயிண்டட் வித் என்கிடி அண்ட் கெல்லியம். 2 பேருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஓவரா போட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் ஸ்டில் இந்த 175 டார்கெட் கொஞ்சம் கம்மின்ற மாதிரியே தோணுச்சு. ஆனா இந்த அளவுக்கு வச்சு செய்வாங்க பால் ராயல்ஸ்ன்றதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் முதல் முறையா பாக்குறேன் பிரிட்டோரியஸ்னு ஒரு பிளேயர், லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ். என்ன டேலண்ட்டுங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், 18 வயசு தான், செம்ம காட்டுறாரு அவரு. அண்ட் இன்னொரு ரெண்டுல ஜோ ரூட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் பிளேயர், ஒரு என்ன சொல்றது வாழும் லெஜெண்டரி பிளேயர் அப்படின்னு சொல்லலாமா நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல. அவரு வந்து செம்மையா கூட இன்னும் ஒரு சப்போர்ட் பண்ணி அவரு ஒரு 60 odd runs நாட் அவுட். இவரு ஒரு ரெண்டுல ட்ரீ பிரிட்டோரியஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டு போயிட்டே இருந்தாரு. 50 பால்ல 97 ரன். ஸோ 132 runs ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் பிளேயர்ஸ் மூஞ்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொங்கி போயிடுச்சு. ஏன்னா இது அவங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப ஒரு அதிகமான நெட் ரன் ரேட்ல தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் அவங்க வந்து கண்டிப்பா வின் பண்ணியே ஆகும்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். பட் இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சோடனே பாத்தீங்கன்னா டெஃபினட்டா தே ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் இன் திஸ் டோர்னமெண்ட். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ டெரிஃபிக்கா 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல பால் ராயல்ஸ் வின் பண்ணிட்டாங்க. சோ கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்து ஆகணுங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங். நீங்க இறங்கி போய் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த அளவுக்கு எல்லாம் டாமினேட் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் அதை அவங்க பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாலும். அண்ட் சன்ரைசர்ஸ் போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கோ யான்சன் அவர் ஒருத்தர் தாங்க. ஒரு 4 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. மத்த போலர்ஸ் எல்லாருமே பயங்கரமா எக்ஸ்பென்சிவா இருந்துட்டாங்க. சோ ஒரு விஷயம் இந்த சன்ரைசர்ஸ் டீம்ல இந்த வருஷம் என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் தோணுதுன்னா, அவங்களோட பேட்டிங்ல வந்து ஏதோ சம்திங் ஒரு பவர் ஹீட்டிங் மிஸ் ஆதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எஸ், ஜாக் கிராலி, டாம் எபெல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25-15 அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிடுறாங்க. தவிர யாருமே இறங்கி ஒரு 60 of 80 இப்போ பாருங்க அதுல ட்ரீ பிரிட்டோரியஸ் அடிச்சாரு பாருங்க 51 balls 97. அந்த மாதிரி யாருமே இறங்கி அடிக்க முடியல. ஏடென் மார்க்ரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பிளேயர்னா போய் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு. சோ சன்ரைசர்ஸ்க்கு என்ன மாதிரி தேவைப்படுதுன்னா, ஏதோ ஒரு பிளேயர் இறங்கி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இறங்கி அடிக்கணும். 30 பால்ல 60 ரன், 25 பால்ல 70 ரன், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேயர் மாதிரி தேவைப்படும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம், மேபி இதே பிளேயர்ஸே அந்த மாதிரி நாக்ஸ் இன் ஃபியூச்சர் விளையாடலாம். பட் டெஃபினட்டா இந்த ஒரு 2 படு தோல்வி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செமிஃபைனல் சான்சஸை வந்து
பயங்கரமா குறைக்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை.